பிரச்சனை இரண்டும் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கப்படுமா, மக்களின் நலன் கருதி முடிவெடுக்கப்படுமா, மாநிலத்தின் வளர்ச்சி கருதி முடிவெடுக்கப்படுமா என்பதே இப்போது மக்களின் முன் உள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனந்தி 27,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணியாக பரந்தூர் விமான நிலைய பசுமை விரிவாக்க திட்டம் என்ற பெயரில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அருகே பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை சேர்ந்த 1300 ஏக்கர் நிலம், அந்த மக்களின் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு 900 நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை, பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தால் விளைநிலங்கள், மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு என பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதால் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என அந்த பகுதி மக்கள், ஏகனாபுரம் பரந்தூர் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வந்தனர். அதற்கு ஆதரவாக கடந்த ஜனவரி மாதம் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அந்த பகுதிக்கு சென்று பரந்தூர் விமான நிலைய மக்களிடம் பேச்சுவார்த்தை மற்றும் கலந்து ஆலோசனை நடத்தி அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள சூழ்நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் மிக முக்கியமாக அந்த பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தொழில்துறையினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டம் எந்த நிலையில் இருக்கிறது, அதை தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் பரந்தூர் விமான நிலையம் சுமார் 5,746 ஏக்கரில் 13 கிராமங்களை வளைத்து காஞ்சிபுரத்தை அடுத்த பரந்தூர் ஏகனாபுரம் பகுதியில் வனத்தூர், மடப்புறம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைநிலங்கள் மற்றும் பட்டா நிலங்கள் ஆகியவை கையகப்படுத்தும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 2,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் பல கிராமங்கள் இடப்பெயர்வுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதால் இந்த விமான நிலைய திட்டத்திற்கு அந்த கிராமங்களில் இருந்து வெளியேறும் மக்கள் போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விளைநிலங்கள் அந்த பகுதிகளில் வைத்து விவசாயம் செய்து வரக்கூடிய விவசாயிகளும் அதற்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு பணிகளை நிறுத்தி வைக்குமாறும் இப்போது நடைபெற்ற பணிகளோடு அந்த பணிகள் இருக்கட்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆண்டுக்கு 10 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இந்த விமான நிலையம் அமைவது தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக கடந்த ஆட்சியில் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த மக்களுக்கு விளக்க கூட்டங்களும் கருத்து கேட்பு கூட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இருந்த போதிலும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இப்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக இறுதி அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை. ஆனால் இப்போது மேற்கொள்ளப்பட்ட பணிகளை அதை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று, அதாவது என்னென்ன பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதே அளவில் அந்த பணிகளை நிறுத்திக் கொள்ளுமாறும்
அதிமுகவினுடைய ஒரு தரப்பினுடைய மிகப்பெரிய ஆதரவு, கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்து மெஜாரிட்டி நிரூபிக்கும் போது அந்த 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவினர் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்து அவரது ஆட்சியை காப்பாற்றியிருக்கின்றனர். அந்த அவர்கள் இல்லாவிட்டாலும் ஆட்சியை காப்பாற்றிருக்க என்றால் திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக போன்றவை, ஐயுஎம்எல் போன்றவை எல்லாம் ஆதரவு தெரிவித்து 120 இடங்கள் வருகிறது. ஆனால் இந்த 25 ஆதரவு தெரிவித்தால் 144 என்ற வகையிலே அபார பெரும்பான்மையில அபார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் முதலமைச்சர் விஜய். ஆனால் சிஎம் விஜய்க்கு மிக முக்கியமானது என்னவென்றால் ஊழல் சக்தி என அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். அந்த ஊழல் சக்தியில் இருந்தால் இவர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி மற்றும் பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த ஊழல் சக்தியில் வெற்றி பெற்ற அந்த கட்சியில் இருந்தால் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவில் தான் தற்போது ஊழல் சக்தியின் என்ற ஆட்சி அமைத்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தீய சக்தி என திமுகவை கிண்டல் செய்தார்கள். தீய சக்தியுடன் கூட்டணி வைத்திருந்த கூட்டணி கட்சிகளும் தீய சக்தியாக தான் பார்க்கப்பட்டதாக சொன்னவர் அவர் தற்போது அவர்கள் ஆதரவையும் பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் அதற்கும் கடும் விமர்சனம் தற்போது சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சி.வி. சண்முகமும் வேலுமணியும் கூட்டணி அமைச்சரவையில் வந்தால் தாங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற வகையில் எல்லாம் தற்போது பேச்சுக்கள் இடம்பெற்று வருகிறது. ஆனால் அப்படி ஒரு வேளை விஜய் இவர்களுக்கு இடம் கொடுத்தால், ஊழல்வாதிகளை இடம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு விஜய் மீது வைக்கப்படும் என்றே மாற்று கருத்து இல்லை. இதை எப்படி சமாளிக்க போகிறார் என்பது விஜய்க்கு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட். அதைவிட மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட், அமில சோதனை என்னவென்றால் விஜய்க்கு மிகப்பெரிய சவால் என்னவென்றால் அவரது கட்சியிலே வெற்றி பெற்று வந்த பல எம்எல்ஏக்களில் பலர் மீது பல வழக்குகள் இருக்கிறது, கிரிமினல் வழக்குகள் இருக்க. கிட்டத்தட்ட தற்போது வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏக்களில் 41 பேர், விஜயினுடைய 107 எம்எல்ஏக்களில் 41 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. அதிலும் கடுமையான கிரிமினல் வழக்கு என்று பார்த்தால் 19 எம்எல்ஏக்கள், டிவிகேவின் 19 எம்எல்ஏக்கள் மீது கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றவியல் வழக்குகள் என பல வழக்குகள் இருக்கிறது. எனவே 19 பேர் கடுமையான கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது, 41 பேர் மீது வழக்குகள் இருக்கிறது. எனவே இவர்களெல்லாம் தூய சக்திக்குள் எப்படி வருவார்கள் என்பதை விஜய் விளக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அது மட்டும் செங்கோட்டையின் மீது கூட பல வழக்குகள், அவருக்கு அமைச்சர் பதவி, முக்கியமான அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார். அவர் மீது ஒரு பொறுப்பு இருக்கும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, விமர்சனங்கள் இருக்கின்றன. அவரும் ஊழல் சக்தியிலிருந்து வந்தவர் தான். எனவே இவர்களை வைத்துக் கொண்டு தான் ஒரு தூய சக்தி என்பதை எப்படி நிரூபிக்க போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட் விஜய்க்கு. எனவே இந்த சவால் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே இவர்களை வைத்துக் கொண்டு சி.வி. சண்முகம், வேலுமணி போன்ற அதிமுக அணியினுடைய தரப்பு ஆதரவை வைத்துக் கொண்டு செயல்பட போகிறாரா, அவர்களுக்கு கூட்டணி ஆட்சியிலே பங்கு கொடுக்க போகிறாரா, அல்லது என்றால் தற்போது கே.சி. வீரமணி, நேற்று வரை வேலுமணி கேம்பிலே இருந்தவர், தற்போது எடப்பாடி பழனிசாமி கேம்புக்கு சென்று விட்டார். போகும்போது அவர் ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அவர் என்ன சொல்கிறார் என்றால் 10 அமைச்சர் பதவி தருவதாக விஜய் வாக்குறுதி தந்தார் இவர்களுக்கு, அதனை ஒட்டிதான் இவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். 10 அமைச்சர்கள் பதவி என்று வீரமணி சொன்னதாக தகவல்கள் பரவலாக வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது விஜய் எப்படி தூய சக்தி என்ற அந்த இமேஜை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறார் என்பது மிகப்பெரிய பில்லியன் டாலர் கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்றால் மக்கள் தூய சக்தி விஜய் என்ற அந்த வாதத்தை ஏற்று அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், தனி பெரும் கட்சியாக உருவெடுக்க வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் விஜய் தாம் ஒரு தூய சக்தி என்பதை நிரூபிப்பதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. எப்படி சமாளிக்க போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால்தான் விஜய்க்கு காத்திருக்கும் ஆசிட் டெஸ்ட் என்று குறிப்பிட்டோம். எனவே அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது எப்படி விரிவாக்கம் செய்ய போகிறார், யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், ஏற்கனவே ஊழல் கரைபடைந்தவர்கள், ஊழல் குற்றச்சாட்டு மீது உள்ளவர்கள் மீதெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பாரா, அப்படி என்றால் செங்கோட்டையினுடைய நிலை என்ன போன்ற பல்வேறு கேள்விகள் அடுத்தடுத்து வருகின்றன. எப்படி விஜய் இதை கையாள போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஆசிட் டெஸ்டாக இருக்கிறது. நேயர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய்க்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் காத்திருக்கிறது, மிக முக்கியமான ஆசிட் டெஸ்ட் என்றால் இது மிகப்பெரிய சவால்.
ஒரு மாசாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். ட்ரோன் நமக்காக ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ண போகுது. வெல்கம் டு சைனா. ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு. நம்ம சைனா அண்ணன் நமக்காக ஆர்டர் போட்டு தந்திருக்காரு. ஏன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது எல்லாமே சைனீஸாக இருந்துச்சா, ட்ரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல. ஸோ அண்ணாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இதுக்காக இருக்கிற பிளேஸில் அது லேண்ட் ஆகிடும். அப்படி லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சின்ன மெக்கானிசம் வந்து ஃபுட் பாக்ஸ் அப்படியே லாக் பண்ணிக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பாக்ஸு அப்படியே கீழே போயிடும். இந்த பெரிய இதுக்குள்ளே போயிடும். இந்த கண்டெய்னருக்குள்ளே போயிடும். தென் அதுக்கப்புறம் ட்ரோன் வந்து அப்படியே பறந்து போயிடும். அவ்வளோதான். பாய். மக்களே, ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பாருங்கள். ஒரு காரு பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஏரியாவில் வந்து நிற்கிது. அந்த பார்க்கிங் பிளேஸில் ஏற்கனவே ஒரு பெண்மணி நின்றுட்டு அவங்களுடைய கார் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த துண்டை போட்டு சீட்டை பிடிப்போமே அந்த மாதிரி. ஆனால் அந்த கார் ஓட்டுநர் இறங்கி போய் அந்த பெண்மணி கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை. அவர் கார் அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கு பின்னாலேயே அந்த பெண்மணி நடந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங்கில் போயிடுது. ஏன்னா அவர் ஸ்மார்ட்டாக யோசிச்சு அந்த காரை ஆட்டோ பார்க்கிங் மோடில் போட்டு போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஒன்று அந்த பெண்மணி கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருந்திருப்பேன், இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது பார்க் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா நான் ஓட்டுற காரில் ஆட்டோ பார்க்கிங் மோடே இல்லை. மக்களே, ஸ்மார்ட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே புருஷா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ. வேலண்டைன்ஸ் டே அதுமா உன் எக்ஸ் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா போல. ஏன் எக்ஸா? எனக்கு எதிரி எக்ஸ். எனக்கு எக்ஸே கிடையாது. ஐ மிஸ் யூ, டு யூ மிஸ் மீன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே. லூஸ் மாதிரி வளர்ற. எனக்கு எக்ஸே கிடையாதுடி. என்னடி சொல்ற? சொல்லு, நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? பயப்படுறியா? நான் ஏன் பயப்படணும்? ஏதாவது சொல்லி மாட்டுவேன்னு பார்க்குறேன். சும்மா கிண்டல் அடிச்சேன்டா. அப்படி ஒரு எக்ஸ் இருந்தா தானே நான் மாட்டுறதுக்கு. லூசு போ. லவ் யூ டி. ஆஹா, மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுன்றிருக்கு. அந்த வேலை பயத்தில் உச்சா மட்டும் தான் போகணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே புருஷா. This clever squirrel has its eyes locked on the nuts above. It's actually a bird feeder, and to stop squirrels from stealing the food, the owner installed a spinning device underneath. As soon as the squirrel starts climbing, it quickly loses its balance. Under the force of gravity, the pole begins spinning wildly, round and round. Before long, the squirrel சுகத்தில் ஓட ட்ரை பண்ணி எல்லாரும் தண்ணீரில் பத்தொன்று விடுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆள் மட்டும் எப்படி தப்பிக்கிறாரு? இவன் தான் கிங் ஆஃப் த பிரிட்ஜ் ரன்னிங். இந்த மாதிரி சாய்வான வளைவில் ஓடுற ரொம்பவே கஷ்டம். ஏன்னா புவியீர்ப்பு விசை உங்களை ஈஸியாக கீழே இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளிவிடும். இங்கு தான் செமையாக ஃபிசிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஒரு வளைவில் ஓடுதளத்தில் நீங்கள் ஓடும் பொழுது உங்கள் உடம்புல ஒரு விசை உருவாகும். அதுதான் மைய நோக்கு விசை. விழுந்தவங்க எல்லோரும் மெதுவாக ஓடுறாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் புயல் வேகத்தில் ஓடுறாரு. நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சுவுக்கும் சுவத்துக்கும் நடுவில் ஒரு உராய் விசை அதிகமாகும். இந்த உராய் விசை தான் அந்த வளைவான பாதையில் நீங்கள் கீழே விழாமல் காப்பாற்றுது. அப்படின்னா இங்கே சீக்கிரட் என்ன? வேகம்தான் முக்கியம். வேகமாக ஓடும் பொழுது மைய நீக்கு விசை வந்து, அதாவது மைய நோக்கு விசை வந்து உங்கள் உராய் விசைக்கு சமப்படுத்தப்படுது. ஆகவே நீங்கள் சமநிலையில் வேகமாக ஓடுறீங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப். சுகத்தில் ஓட ட்ரை பண்ணி எல்லாரும் தண்ணீரில் பத்தொன்று விடுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆள் மட்டும் எப்படி தப்பிக்கிறாரு? இவன் தான் கிங் ஆஃப் த பிரிட்ஜ் ரன்னிங். இந்த மாதிரி சாய்வான வளைவில் ஓடுற ரொம்பவே கஷ்டம். ஏன்னா புவியீர்ப்பு விசை உங்களை ஈஸியாக கீழே இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளிவிடும். இங்கு தான் செமையாக ஃபிசிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஒரு வளைவில் ஓடுதளத்தில் நீங்கள் ஓடும் பொழுது உங்கள் உடம்புல ஒரு விசை உருவாகும். அதுதான் மைய நோக்கு விசை. விழுந்தவங்க எல்லோரும் மெதுவாக ஓடுறாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் புயல் வேகத்தில் ஓடுறாரு.
நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சுவுக்கும் சுவத்துக்கும் நடுவில் ஒரு உராய் விசை அதிகமாகும். இந்த உராய் விசை தான் அந்த வளைவான பாதையில் நீங்கள் கீழே விழாமல் காப்பாற்றுது. அப்படின்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. 1000 அடி போர் போட்டு அந்த மாப்பிள நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நீ கருத்து கணிப்பெல்லாம் பார்க்காத. ஐயே வாய்ப்பில்லை. நம்ம தான் எப்படியும் ஜெயிக்கியது. ஒரு 5000 லட்டுக்கு ஆர்டர் பண்ணிடுறோம். 5000 தானே? ஆமா. ஓகே அண்ணாச்சி. ஓ இன்னைக்கு நான் யாருன்னு காட்டிட்டு என்ன அவருக்கு மோகன் திரும்ப அடிக்கான்? ஓய் மத்த ஜான் பேட்டரி அவருக்கு மோகன் தானே? ஆமா நமக்கு ஒரு 10000 லட்டு. உங்க அப்பா சொன்ன அந்த 5000 கூட உள்ளதானே? ஓய் அது இல்ல அது 5000 துவாக்கியவே குடிக்கிறது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு 10000 லட்டு நல்ல நெய்யில உருட்டி அண்டி பருப்பெல்லாம் முழு அண்டி பருப்பு போடணும். ஓகே தம்பி. ஓகே குடை ஏன்டி தப்பளப்பள சிரிச்சிட்டு இருக்கா? எப்படியும் 2 கட்சியில ஒரு கட்சி தோத்துரும். தோத்த கட்சிக்கு லட்டு முழுக்க எனக்கு தான். பேக்கரிக்காரர் ஏன் போன் அடிக்காரு? ஓய் சொல்லும். அட்வான்ஸ் போட்டுட்டேன்னா நான் அண்டி பருப்பெல்லாம் வாங்கிடுவேன். ஒன்று போட்டு விடுங்களா தம்பி? அட்வான்ஸா? அது எங்க அப்பா கணக்கில் எழுதிடும். அதுக்கு மட்டும் அப்பா பேத்த நாய. மாப்பிள நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நீ கருத்து கணிப்பெல்லாம் பார்க்காத. ஐயே வாய்ப்பில்லை. என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாத வங்க கடல், என்னை இங்கு கூடாதென கையோடு சேராத புல்லாங்குழல், நீ தொட்டால் விழிகளில் வரையில் மாறுமே, விழிகளில் நனைந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே என்னை தீண்ட This might be the laziest farmer in the world, but also one of the smartest. While other people feed chickens every day, he used old bamboo, plastic buckets, and worn-out tires to build a set of automatic feeders. When the chickens and ducks get hungry, they simply step on a pedal and the feed drops out automatically. Once they finish eating and walk away, the feeding slot closes again by itself. This not only saves feed, but also keeps it safe from rain and hungry mice. What is even smarter is that only full-grown chickens are heavy enough to open it. Small chicks are too light, so they can be fed separately. To make the chickens and ducks exercise more, he even hangs food on old tires. If they want to eat, they have to walk around and keep jumping for it. The cost is low, but it saves both time and feed. This might be the laziest farmer in the world, but also one of the smartest. While other people feed chickens every day, he used old bamboo, plastic buckets, and worn-out tires. என்னது சமைச்சிருக்கிற நீ? ஒரு உப்பு இல்ல, ஒரு காரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? உங்க அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்களா இல்லையா? கொஞ்சம் ஓவராத்தான் பேசிட்டோமோ? சரி வா, வந்து மன்னிப்பு கேளு, வா மன்னிச்சிடுறேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? என்னது In the Amazon rainforest, a snake of this size has almost no natural enemies. Just getting close to it is enough to trigger pure fear. But for the jaguar, it doesn't exist. It thought the hunt was already over. It was ready to eat. But right at that moment, a sudden noise echoed through the forest. The rhythm was broken. 1 second of distraction, and everything flipped. The slick body twisted hard. The massive snake dropped back into deep water. The surface went still again, like nothing ever happened. The prey that was within reach was gone. Over the next few days, its predator caught nothing. The meal slipped away, and for the first time, felt hunger and frustration. The pressure kept building, turning into agitation, and that anger found a new target. Across the river, a group of capybaras, completely unaware, the largest rodents in the rainforest, weighing up to 60 kilograms. For a jaguar, this is standard prey. And right now, the perfect outlet. It slowed down. Its rosette-patterned coat blended perfectly into the shifting light. Step by step, it closed the distance. The capybaras noticed nothing. It underestimated them. Before the strike, the capybara sensed danger. It turned and ran. Sharp alarm calls across the water. The whole group reacted instantly. They rushed the bank and dove into the river, splashed everywhere, leaving behind another failed hunter, another miss, back-to-back failures. Jungle King to the edge, but the jungle doesn't wait. At that moment, ripples spread across the water. Something else was here. Another predator had entered the area. Caiman, a master of ambush in freshwater, was watching too. But today, it faced a diving expert among big cats, learning from its mistakes. This time, the jaguar stayed calm. It slipped silently into the water, moving closer, inch by inch. When the distance was right, it exploded, slammed into the caiman. In the shallows, the caiman
caiman thrashed wildly, tail whipping through the mud. The jaguar's forelimbs hit down. It didn't go for the armored back. Instead, it aimed at the skull, the weakest point. Unlike other big cats, jaguars have incredible bite force. The strike, precise and lethal. Its teeth sank in instantly. The struggle stopped. The caiman went still. This time, the prey didn't escape. In this brutal rainforest, hunger and failure happen every day. But as long as it stays calm and patient, it remains the most dangerous king here. In the Amazon 2000 மீட்டர் ஆழத்துல ஒளி இல்ல, ஹீட் இல்ல, சத்தம் இல்ல, இருட்டா இருக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் ஒளிருது. இந்த ஆழத்துல வாழக்கூடிய கடல் உயிரினங்கள்ல சுமார் 90% அதுங்களே லைட்டை உருவாக்கும். அழகுக்காக இல்ல, தவறுதலாவும் இல்ல, உயிர் வாழறதுக்காக. அதுல ஒரு உயிரினம் அபிசில் டிராகன் ஃபிஷ். கையில பிடிக்கிற அளவுக்கு சின்னது, இருள நரைஞ்சு போகிற அளவுக்கு அமைதியானது. ஆனா அதோட பற்கள் பிரானானின் பற்களை விட 5 மடங்கு கூர்மையானது. இப்போ 3800 மீட்டர் கீழே போகலாம். இங்கதான் டைட்டானிக் கிடக்குது. 1912ல மூழ்கிய அதே இடத்துல சத்தம் இல்லாம உடைஞ்ச நிலையில 73 ஆண்டுகளா யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. நாம அதை கண்டுபிடிக்கும் நேரத்துக்கு ஓஷன்ல இருக்கும் கண்டிஷன்ஸ் அந்த கப்பலை மெதுவா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கு. சென்டிமீட்டர் பை சென்டிமீட்டர் அந்த கப்பல் மறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கீழே போகலாம். 5000 மீட்டர்ல நீங்க உலக கடல்களின் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷங்க. இந்த மேலே இருக்க சிஸ்டர் சொல்கிற வீடியோ மட்டும் 1 மினிட் கேளுங்க. ஏன்னா இது என் ஃபோனில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்க போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. ஸோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி ஃபோனை கொடுத்துட்டு இதான் நான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே 2 days கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நீ பாட்டுக்கு ஃபோனை கொடுத்துட்டு வந்துட்டேன், பாஸ்வேர்டே சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த ஃபோனுக்குள்ளே தான் உன்னோட பேங்கிங் டீட்டெயில்ஸு, கிரெடிட் கார்டு, அக்கௌண்ட்டு, ஃபோட்டோ, வீடியோன்னு அத்தனையும் வச்சுருக்கேன், அவங்க அதை பார்த்து ஆக்சஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு நிமிஷம் யோசனையாக வந்துச்சு. அப்போ தான் அவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டு வரும்போது உங்களோட ப்ரைவேட் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்றத என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் என்ன மாடல் ஃபோன்ஸ் வச்சுருந்தாலும் அதில் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் ஃபோன் யூசர்ஸ்க்கு செட்டிங்ஸில் போயிட்டு டிவைஸ் கேருக்குள்ளே போய் மெயின்டெனன்ஸ் மோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்களா அவங்களால உங்களோட டிஸ்பிளே, கேமரா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எந்த விதமான ப்ரைவேட் டேட்டாஸோ ஆப்ஸையோ எதையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் பிக்சல், ஓப்போ, OnePlus, ரியல்மி ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா இதுதான் ஃபார்மேட். செட்டிங்ஸ்குள்ளே போய் சிஸ்டமை கிளிக் பண்ணி ரிப்பேர் மோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே போதும். எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷங்க. இந்த மேலே இருக்க சிஸ்டர் சொல்கிற வீடியோ மட்டும் 1 மினிட் கேளுங்க. ஏன்னா இது என் ஃபோனில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்க போயிருந்தேன் என் ஃப்ரெண்டோட. ஸோ பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி ஃபோனை கொடுத்துட்டு இதான் நான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே 2 days கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நீ பாட்டுக்கு ஃபோனை கொடுத்துட்டு வந்துட்டேன், பாஸ்வேர்டே சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த ஃபோனுக்குள்ளே தான் உன்னோட. ஒரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பணி டைம் முடிச்சுட்டு ரொம்ப ஒன்று வாங்கினா 1 இலவசம் வாங்கிக்கோங்க. 1 year ஆனிவர்சரி ஆகுதுடா நம்மளுக்கு. என்ன எப்படி நான் ட்ரெஸ் பண்ணிட்டோம் உனக்கு பிடிக்கும் அது சொல்ல. நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நீ கோச்சுக்கிற. இப்பெல்லாம் எது பேர் தான் சண்டை வருது. அப்படிலாம் இல்லடா, சொல்றா எப்படி, ஹவு ஷுட் ஐ ட்ரெஸ்? நீ புடவையே கட்டுறியா, அதுவே பிடிக்கும் எனக்கு. டீடைல்டா சொல்லுடா. நீ ஏதாவது பார்த்திருப்பல ஐ ஷிஃப்டி ட்ரெஸ் பண்ணா எனக்கு பிடிக்கும்னு. நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்லாம் பார்ப்பேன்டி. என் ஃப்ரெண்டு நிவேதான்னு ஒரு பொண்ணு, நம்மள வந்து எல்லாரும் இங்க தானே போடுவாங்க, அவ வந்து இங்க போடுவா ஐஷோ. ஓ அங்கயா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அதனால அவ போஸ்ட் போட்டேன்னா நான் நின்னு பார்த்துட்டு தான் போவேன். ஆமா, அதுல கமெண்ட்லயே பார்த்தேன்னா அவளுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க, யூ திஸ் இஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி அப்பீலிங் அப்படி போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு நான் கமெண்ட் போடுவேன் எல்லாரும், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும். எனக்கு கம்மல் வச்சா கமெண்ட் போடுவியா? நான் போடுவேன், நிறைய போடுவேன். ரீசன்ட்டா ஒரு பொட்டு வச்சா, அந்த பொட்டு எப்படி தெரியுமா வச்சிருக்கும், ஒரு பாம்பு ஸ்டைல் இப்படி. ஓ எவ்வளவு நோட்டீஸ் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பசங்க இவ்வளவு நோட்டீஸ் பண்ணுவாங்க. நான் பயங்கரமா பண்ணுவேன்டி. நான் எல்லா ப்ரொஃபைலும் பார்ப்பேன்டி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த கேர்ள் ப்ரொஃபைலா இருக்காங்க நான் தேடி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அப்படி நானும் இதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு நான் லைக் போட்டு கமெண்ட் போட்டு வந்துருவேன். எங்களுக்குள்ள ஒரு போட்டி, நீ அதிகமா கண்டுபிடிக்கிறியா நான் கண்டுபிடிக்கிறேனா, எங்களுக்குள்ள ஒரு போட்டி. எஃபிஷியன்ட் யூசேஜ் ஆஃப் டைம் ஸ்கேன் பண்ணிடுவேன். ஆமா, பூஜா வந்து இப்போ ரீசெண்டா ஒன்னு போட்டாச்சு. அவ ஜெனரலா கர்லியாரு. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டானா, இப்படி இத மட்டும் அழகா பிரவுன்ல அடிச்சிருக்கா கலர். வா, மெரண்டிட்டியா நீ? நான் மெரண்டல். I was just stunned by the looks of her. So extraordinary and ambitious. Yes, what you discovered it. Very nice. எவ்வளவு நோட்டீஸ் பண்ணடா பொண்ணுங்கள. இல்லடி, நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன். இது மாதிரி நீயும் ட்ரெஸ் பண்ணா ரொம்ப நீ அழகா. நீ ஆல்ரெடி நீ அழகு. நீ வந்து இப்ப இன்னும் அழகாயிடுவே இது போட்டுனா. How sweet of you. You notice so much. நான் ரிங் போட்டுக்கேனடா. புரியல. ரிங் போட்டுக்கேனா? ரிங் போட்டுக்கோ. ரிங் ஒரு பொண்ணு போடுவா.
நான் இப்போ ரிங் போட்டிருக்கேன். நீ இவ்ளோ நோட்டீஸ் பண்றிய எல்லாரையும். நீ இப்போ நோட்டீஸ் பண்ணிருக்கல. நான் ரிங் போட்டிருக்கேனா? இப்போ நீ ரிங் போட்டியான்னு என்ன கேக்குறியா? சோ சைல்ட். வெரி ஃபன்னி. டெல் மீ. இப்போ நீ ரிங் உனக்கு ரிங் பிடிக்காது. நீ ஜெனரலா போட மாட்டே. பிடிக்காதுல. எனக்கு சுத்தமா பிடிக்காது ரிங். நான் போடுறேன். என்னடி ரிங் போட்டுருக்க? பொட்டு போட்டுருக்கேனோ? பொட்டா? ஏய் என்னடி பட்டு பட்டு கேக்குற? சும்மா இது ஃபன்னி கான்வர்சேஷன். இல்ல கிரிஷ். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன். இவனோட பாம்பு பொட்டு, இவனோட பாம்பு கம்மல் எல்லாம் திறந்து தான் இருந்தது. இப்போ போட்டுக்கேனா போடலையா? பொட்டு நீ போட்டுருக்க. நான் பார்த்தேனே. போடு. போட்ட மாதிரி தான் இருந்தது. போட்டுக்கேனா? போட்ட மாதிரி தான் இருந்தது. அவனோட பாம்பு பொட்டு, இவனோட Look at this cable. It accidentally got stuck between a pipe attached to the wall. No matter how hard you pull, it won't come loose. Don't worry, many people would suggest cutting the cable. But if you cut it, the tool won't work anymore. I found a safer solution, so don't rush. First, pull the cable upward and make a loop. Then insert the end of the cable from below into the loop. Guide the cable outward and pull the entire cable slowly. And that's it. The cable comes free without being cut, safe, clean, and still fully usable. Look at this cable. It accidentally got stuck between a pipe attached to the wall. No matter how hard you pull, it won't come loose. Don't worry, many people would suggest cutting the cable. But if you cut it, the tool won't work anymore. I found a safer solution, so don't rush. First, pull the cable upward and make a loop. Then insert the end of the cable from below into the loop. Guide the cable outward and pull the entire cable slowly. And that's it. The cable comes free without being cut, safe, clean, and still fully usable. Look at this cable. It accidentally got stuck between a pipe attached to the wall. No matter how hard you pull, it won't come loose. Don't worry, many people would suggest cutting the cable. But if you cut it, the tool won't work anymore. I found a safer solution, so don't rush. First, pull the cable upward and make a loop. Then insert the end of the cable from below into the loop. Guide the cable outward and pull the entire cable slowly. And that's it. The cable comes free without being cut, safe, clean, and still fully usable. Look at this cable. It accidentally got stuck between a pipe attached to the wall. No matter how hard you pull, it won't come loose. The tool won't work anymore. I found a safe rush. First, pull the cable upward and make a loop. Then insert the end of the cable from below into the loop. Guide the cable outward and pull the entire cable slowly. And that's it. The cable comes free without being cut, safe, clean, and still fully usable. Look at this cable. It accidentally மதுரவாயில் பக்கத்துல இந்த விபத்தானது நடந்திருக்கு. ஒரு அசோக் லைலாண்ட் தோஸ்து வண்டியில மேல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ராடு வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வண்டியை ஓட்டிட்டு போன டிரைவர் வந்து சடன் பிரேக் அடிச்சதுனால மேல அந்த ராடு எல்லாமே கலண்டு கீழே விழுந்திருக்குது. அதுவும் முன்பக்கமா சரிஞ்சு விழுந்திருக்குது. இந்த நேரத்துல முன்னாடி ஏதாவது வண்டியோ அல்லது ஒரு காரோ போயிட்டு இருந்தா அவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தவிர எந்த ஓட்டுநருமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோடை ஏற்றுறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அப்படி இல்லை எனக்கு வேற எந்த லோடுமே கிடைக்கல, என்னுடைய வருமானத்துக்காக நான் ஏற்றிட்டு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை ஒரு 4-5 கயிறு போட்டு ப்ராப்பரான மெத்தடில் டைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் நீங்கள் பிரேக் அடிக்கும் போது அது முன்னாடி போய் சரிஞ்சு விழுவாமல் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடு ஏற்றிக்கிட்டு ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறத கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி லோடெல்லாம் நீங்கள் ஏற்றிட்டு போகும்போது அதிகபட்சமே 40 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போகாமல் இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விபத்துக்களை முற்றிலுமாக தடுக்க முடியும். This stray cat turned aggressive every single time the same delivery man arrived. But what they found out later changed everything. In a busy district of Brussels, Belgium, there was a government post office on a narrow city street. Staff arrived early. Deliveries came in before 8 a.m. It was சமூக வலைத்தளங்களில் அப்பா மகன் சேர்ந்து உருவாக்கிய நகைச்சுவை வீடியோக்களால் அனைவரின் கவனத்தையும் பெற்றவர்கள் கன்னியாகுமரியை சேர்ந்த ஜெனிஷ் மற்றும் பேட்ரிக். அன்றாடம் நடக்கும் சிறு நிகழ்வுகளையும் பார்வையாளர்களை மகிழ்விக்கும் உள்ளடக்கமாக வெளிப்படுத்தும் இவர்களின் விதம் அனைவரையும் அதிகமாக கவர்கிறது. அப்பா மகன் சேர்ந்து உருவாக்கும் புதிய படைப்புகளை கௌரவிக்கும் வகையில் இவர்களுக்கு டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஆலோமீடியா. 60 வருஷமா ஒரு பிராண்ட் ஃப்ரான்ச்சைசி இல்லாம Transporting a giraffe is not an easy task where a small mistake could be ignored. Some people think the main concern is whether its head might get injured, but the reality is, if it safely reaches its destination, that itself is a huge achievement. In fact, the video you just watched was created using AI. In real life, no one would dare to transport a giraffe in that way. Forget transportation. Just getting a 1-ton giraffe onto a vehicle is extremely difficult, and there is also a serious risk of being kicked. On top of that, a giraffe's height is around 5 meters, so no standard container
container is tall enough to accommodate it. Many people assume that sedating the giraffe and transporting it while lying down would be easier. However, this is
if you could claim a stake on what's set to be the biggest IPO ever, starting with just $500? Everybody's talking about Elon Musk's SpaceX IPO. It's all over the headlines. Forbes, Wall Street Journal, Bloomberg, CNBC call. நிறைய சாதகர்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுறோம், இருந்தாலும் நமக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க, அது எந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் தியானத்தில் பலன் கிடைக்கணும் அப்படின்னால் உங்களோட சுத்திகரிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை பொறுத்தளவில் தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை இந்த மூன்றும் சேர்ந்ததை தான் நம்ம தியானம்னு சொல்கிறோம். இந்த தியானத்தோட அங்கத்தில் சுத்திகரிப்புன்னு சொல்கிறது வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த 3 நாள் எளிய பயிற்சி வகுப்பில் நீங்கள் தியானம், சுத்திகரிப்பு மற்றும் பிரார்த்தனை இந்த 3ஐயுமே கற்றுக்கலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம கூட பண்ணிட்டு இருக்கிறவங்க இதோட அடுத்த நிலையான நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது எனக்குள்ளால மாற்றங்களை உணர முடிகிறது. இந்த செயல்பாடுகள் எப்படி நடக்கிறது? ஹார்ட்ஃபுல்னஸை பொறுத்தளவில் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு பாயிண்டில் நம்ம சுத்திகரிப்பு பண்ணுறோம், ஒரு பாயிண்டில் வந்து தியானம் பண்ணுறோம். இது ஆசிரியர்களுக்கு மட்டுமானதா, தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு மட்டுமான விஞ்ஞானமா, அல்லது அனைத்து சாதகர்களுக்கும் இந்த அறிவு தேவையானதா? கடவுளோட படைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளுக்கும் கடவுள் வித்தியாசம் பார்ப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் பயிற்சியாளர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்க பயிற்சி கொடுக்கவும் மட்டும்தான் அவங்க பயிற்சியாளர்கள். இன்ஃபேக்ட் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு தீவிரமான ப்ராக்டிஷனர் தான் பயிற்சியாளராக ஆக முடியும், இன்டென்ஸ் அபியாசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பயிற்சியாளருக்கு ஒரு நார்மலாக முதல் முறை இந்த சிஸ்டமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட இந்த ப்ராக்டிஸ் மேலே இன்னும் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தால் போகாது, அவங்களுடைய ஈடுபாடு செயலாக மாறணும். எப்படி சிஸ்டமை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மேட்ச்லாம் பார்க்குறீங்க, சில பேரோட ஃபிட்னஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். எதனாலன்னா அதை அவங்க சொன்னதை சொன்னபடி செய்கிறவங்க, கோச்சிங் மேனுவல் இப்படி சொல்லியிருக்கணும் அப்படியே செய்வாங்க. இதை செய்யும் பொழுது எனக்கும் ஒரு பயிற்சியாளருக்கும் ஒரு அபியாசிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ப்ராக்டிஸை பொறுத்தவரை இவங்களுக்கு எது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அதை தான் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பயிற்சிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. பட் பயிற்சிகள் பற்றிய அறிவு, பயிற்சிகளை பற்றிய உள் அறிவுகள் நம்ம இப்போ 3 நாளையில் பயிற்சி என்னங்கிறத எளிமையாக கற்றுக்குறோம். அந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறோம். நாம் புத்தகங்கள் படிக்கிறோம். அதில் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் வே புக் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் அனட்டமி இருக்கிறது, டிசைனிங் டெஸ்டினி இருக்கிறது. இந்த புத்தகங்கள் படிக்கும்போது அதில் அந்த புள்ளிகள் அல்லது பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வருது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நம்மளுடைய சிஸ்டமில் 3 விஷயங்களை நார்மலாக, இது வந்து ஒரு கொஞ்ச நாள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இதனுடைய முக்கியத்துவம் புரியும். தியரியாக நான் இப்போ சொல்கிறேன், தியரியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிங்லேயும் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்றது உங்களுக்கு வீட்டில் நீங்கள் சாப்பிடும்போது அன்றைக்கி உள்ள ஒரு ஃபீலிங் வரும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஃபீலிங் வரும். ஒவ்வொரு சிட்டிங்லேயும் இந்த கண்டிஷன்ற ஒரு விஷயத்தை குருநாதர் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்குதுன்ற உங்களால் சென்சிட்டிவாக இருந்தால் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்களுடைய கொடுக்கப்பட்ட கண்டிஷன் அப்படின்றது வந்து ஒரு அன்பு சார்ந்த கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை இன்றைக்கி உங்களுடைய ஈகோவை கொஞ்சம் சமநிலைப்படுத்தி சரணாகதியை நோக்கி எடுத்து போகக்கூடிய கண்டிஷனாக இருக்கலாம். தாஜி ஒரு இடத்துல ரீசெண்டாக சொன்னார், கிட்டத்தட்ட 1,00,000 கண்டிஷனுக்கு மேலே ஒவ்வொரு சிட்டிங்கில் கொடுக்க முடியும். குருநாதர் உங்களுடைய தேவைக்கேற்றாற்போல், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்றாற்போல் கண்டிஷனை மாற்றிட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க. இதை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இதே எக்ஸாம்பிள் முன்னாடி பேசியிருக்கோம். நான் மீண்டும் 13 மாடி கட்டத்துக்கு போகிறேன், கிரவுண்ட் +12. நான் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னுடைய ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடை சுற்றி கண்ணாடி ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், சுற்றி என்னால் பார்க்க முடியும். இந்த நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு 10 அடி வரைக்கும் தான் தெரியும். 10 அடி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, இந்த பக்கம் குப்பையாக இருக்குது, இந்த பக்கம் போனால் செழுமையாக செடி நட்டுருக்காங்க, இந்த பக்கம் போனால் யாரோ கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க, அந்த பக்கம் போனால் யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க, இதை பார்த்துட்ருக்கு. இப்போ எனக்கு ஒவ்வொன்றத்தை பார்க்கும்போது மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பாயிண்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா?
நம்மளோட சிஸ்டமில் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 13 புள்ளிகள் ஒரு ஆன்மீக தேடலை தாண்டி போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 13வது புள்ளி வரும்போது அவர் இலக்கை ஆல்மோஸ்ட் நம்மளது அடைஞ்சதா என்றைக்குமே கிடையாது, ஆல்மோஸ்ட் அடைஞ்சதா அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் ஃபுல்லாக அந்த வீட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டேன். அந்த வீட்டில் ஒவ்வொரு முக்கு மூளை எல்லாம் எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஸ்கொயர் இன்ச்சாக எனக்கு தெரியும், அத்தனையும் தெரியும். நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி அத்தனையும் பிடிச்சி எனக்கு அதில் பாண்டியத்தம் வந்துடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அப்போ குருநாதர் யோசிக்கிறார், ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வந்து ஃபிக்ஸட் பீரியட் சிலபஸ் கிடையாது. சில பேர் பாயிண்ட் 1ல் 40 வருஷம் இருக்கலாம், சில பேர் 4 நாள்லையும் மேலே போக முடியும். அது உங்களுடைய ஈர்ப்பு சக்தியும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுடைய கமிட்மெண்ட் ப்ராக்டிஸும் உங்களுடைய ஃபெய்த்தையும் பொறுத்தது. ஃபெய்த்துனா பற்றுறுதின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதகருக்கு குறைஞ்சது ஒரு 12 வருஷம் எடுத்துக்கும் இந்த 12 படிநிலைகளை தாண்டறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதும் அதே மாதிரி இதில் ஹார்ட்ஃபுல்னஸில் இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் நீங்களாக பயிற்சி பண்ண என்ன கணக்கு இருக்குன்னு இருக்குது. அதுவும் நீங்கள் அப்புறம் கேள்வி கேட்குறேன், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் சுயமாக இந்த 13 புள்ளியை ஒரு குருநாதரோட சப்போர்ட் இல்லாமல் தாண்டினா கிட்டத்தட்ட 1.5 கோடி வருஷம் ரஃபாக ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுவும் ஒரு ஆயிலில் இருந்தால், ஒரு ஆயில் நம்மளுக்கு 1.5 கோடி வருஷம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் கிடையாது. ஒருவேளை சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகத்தில் இருந்தாங்களாம் இப்போ இருக்கான்றது எனக்கு தெரியல. மிஞ்சி போனால் 80 100 வயசு, 120 வயசு, 130 வயசு மேக்ஸிமம். இந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது நேரடியான நேர்கோணால் போகக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறீங்கன்னா இந்த இடம் ஹார்ட் ரீஜன் சொல்லி சொல்லுவாங்க. இது என்னுடைய மார்பு காம்பு. இதில் கீழே மேலே ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட், ஃபோர்த், இது ரெண்டும் சேர இடம் 5. இந்த 5ம் சேர்ந்தது ஹார்ட் ரீஜன், இதய பிரதேசம் இல்லை பிண்ட் பிரதேசம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்னுடைய முதல் பாயிண்ட்டு நான் முழு ஆளுமை, இந்த மூமெண்ட் ஏறி முதல்லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 போகிறதுக்கு பேர் யாத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. யாத்ரான்ற வார்த்தை நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோயிலுக்கெல்லாம் யாத்திரைகள் போகிறோம். அது உண்மையாக உள்ளே நீங்கள் செல்லக்கூடிய யாத்திரையினுடைய வெளிப்பாடை புரிய வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க. பிராண பிரதிஷ்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஒவ்வொரு கோயிலாக நான் எதுக்கு போகிறேன், ஒவ்வொரு க்ஷேத்ராட்டனம் எதுக்கு போகிறேன்னா, என்னோட உடல் முதல்ல மூவ் ஆகுது. இந்த உடல் மூவ் ஆகிற மாதிரி என்னுடைய ஆன்மாவானது அதனுடைய முன்னேற்றத்தை நோக்கி. இதுலேயும் ஒரு பேரடாக்ஸ் இருக்குது, அதுக்கும் நான் போகிறேன். ஆன்மா ஆக்சுவலாக மூமெண்ட்டே கிடையாது, அதில் ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. என்னன்றது நான் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அது மூவ் ஆகணும்னு சொன்னால் முதல்ல இப்போ வந்து நீங்கள் சில பேர் என்ன எங்காலத்தில் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பாஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. 1ஆம் கிளாஸில் நீங்கள் ஃபெயில் ஆகினா 2-3 வருஷம் கூட உட்கார வச்சு நான் பார்த்துருக்கேன். என் கூட படித்த சில பசங்க 1ஆம் கிளாஸில் 3 வருஷம் உட்கார வச்சுருவாங்க. சரியாக படிக்கல சரியா. இப்போல்லாம் வந்து சோஷியல் ப்ரெஷர் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. அந்த ஆளுமை என்னோடய முதல் கிளாஸில் நான் ஃபுல்லாக வரும்பொழுது குருநாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த அபியாசிக்கு, இந்த ப்ராக்டிஷனருக்கு இந்த முதல் புள்ளியில் முற்றும் அவனுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபுல்லாக அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, இனிமேல் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஊர் சுற்றி பார்க்குற மாதிரி இந்த ஊரில் இருக்கிற அத்தனை இடத்தையும் நான் பார்த்துட்டேங்க, அத்தனை இடத்துல சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அனுபவிச்சுட்டேன், இடத்த பார்த்துட்டேன். அப்போ உங்களை 2வது புள்ளிக்கு நகர்த்துறாரு. 2வது புள்ளின்றது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை 2வது மாடின்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது மாடிக்கு நீங்கள் போகும்பொழுது திரும்பி இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்த மாதிரி 2வது மாடியில் உங்களை சுற்றி கண்ணாடிகள் இருக்குது. இது மூலமாக பார்க்குறீங்க. இது மூலமாக பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்த உலகத்துக்கு இந்த முதல் ஃப்ளோர்லேருந்து பார்த்த உலகத்துக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா ஹைட் வந்துடுச்சு, உங்களுடைய பரிணாம வளர்ச்சி மேலே போயிடுச்சு. வியூயிங் வந்து ஒரு 90 டிகிரிஸ்லேருந்து 180 டிகிரிஸுக்கு போக ஆரம்பிக்குது, 360க்கு போக ஆரம்பிக்குது. இதுவாக இன்னும் ஹையராக பார்த்துட்டே வரும். குத்துப் மினார்னு ஹைதராபாத்தில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் விற்கிற கடைக்காரன் தான் தெரியும். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும். 2வது ஃப்ளோர் அது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 2வது புள்ளியில் திரும்பி உங்களை பயிற்சி நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அது திரும்பி ஒரு பெரிய டாபிக், அதுக்கு இன்னொரு நாள் வரும். இப்போ 2வது புள்ளியில் உங்களுக்கு பல மாதங்களோ வாரங்களோ வருடங்களோ ஆகலாம், உங்களுடைய பயிற்சியோட இன்டென்சிட்டி பொறுத்தது. இது நடக்கும்போது நீங்கள் 3வதுக்கு போகிறீங்க. இது வந்து பொசிஷன் சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல நான் சொன்னது கண்டிஷன்றது ஒவ்வொரு தியான பயிற்சியிலும் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய ஆன்மீக விளைவுகள். எனக்கு என்ன நடந்தது அது தெரியலனாலும் தெரிஞ்சாலும், இப்போ ட்ரெயினில் போகிற மாதிரி நான் ட்ரெயினில் ஏறி ஜன்னல் வழியாக வெளியில் என்ன ஊர் வருதுன்னு பார்க்கலாம், கண்ணை மூடிட்டு தூங்கலாம், எப்படியா இருந்தாலும் ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கும். என்னோடய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் எனக்கு புரியக்கூடிய கண்டிஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ 2வது புள்ளிக்கு வந்துட்டேன் நான். அடுத்தது 3வது புள்ளி, அடுத்தது 4வது புள்ளி. எல்லா ஆன்மாக்களுமே எவ்வளோ உயிர் வாழுன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டமில் இந்த 3வது கான்செப்ட் ஒன்று கொண்டுறார், அப்ரோச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க.
இப்போ இதே என்ன சயின்டிஃபிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய கிரவுண்ட் ப்ளஸ் 12 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் லிஃப்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா, போன வாரம் கூட நான் நார்த் இந்தியாவில் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. என்னுடைய 7வது மாடியில் எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. நான் அதில் உள்ளே போய் அந்த கார்டை அமுத்தி 7 தவிர வேறு எது அழுத்தினாலும் அது வேலை செய்யாது. ஆக்சஸ் கார்டுன்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த அப்ரோச்சுன்றது உங்களுக்கு குருநாதரால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆக்சஸ் கார்டு. அவர் உங்களுடைய பயிற்சியை அவர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது அவர் இந்த 13 மாடி கட்டடத்தில் உனக்கு மேக்ஸிமம் நீ 6வது மாடி வரைக்கும் போகலாம்ப்பான்ட்டு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அது மாறுமானா மாறலாம், அதுக்கு தனியாக இருக்குது. நம்மளது ஸ்பிரிச்சுவல் சிஸ்டமும் சரி, ஹார்ட்ஃபுல்னஸும் சரி, எது நீங்கள் உண்மை நினைக்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு அது உண்மைக்கு இன்னொரு மாற்று தெரியும், அதுக்கப்புறம் இன்னொரு மாற்று தெரியும், அதுக்கப்புறம் இன்னொன்று பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் உண்மைகள் மாறுகின்றன. அதுக்கும் நான் வேறு பதில் அப்புறம் கேள்வி கேட்டாற்போல் நம்ம வரும். ஸோ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பயிற்சியில் நடக்கக்கூடிய தினசரி ஆன்மீக பயிற்சி நடக்கக்கூடிய கண்டிஷன். 2வது என்னுடைய நான் கிளாஸில் முன்னேறேன்னா, அம்மா ரிப்போர்ட் கார்டு கேட்குறேன், என்னடா 2ஆம் கிளாஸ் போயிட்டியா, 3ஆம் கிளாஸ் போயிட்டியா, 4ஆம் கிளாஸ் போயிட்டியா? நான் சரி 2ஆம் கிளாஸ் போயிட்டேன். 2ஆம் கிளாஸில் முழுமையாக நான் படிச்சிட்டேன், கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் பாயிண்டில் இனிமேல் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றவோ உங்களோட 3வது புள்ளி கழிச்சுப்போம். ஆனால் இந்த மொத்த பயிற்சியில் உங்களுடைய உயிர் ஏதோ ஒரு நாளில் வெளியில் போகும், உடலை விட்டு உங்கள் ஆன்மா வெளியில் போகும். அது வெளியில் போகும்போது இந்த ஆன்மீக படிக்கட்டில் எந்த இடத்துல உங்களுடைய ஆன்மா போய் செட்டில் ஆனுன்றதை குருநாதர் உங்களுடைய இனிஷியல் நாள் பயிற்சியிலே முடிவு பண்ணிடுறார். சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ரிஃபைன்மெண்ட். அவர் என்றைக்குமே இது ஃபைனாலிட்டி இல்லை, பட் மோர் ஆர் லெஸ் ஃபைனல்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீ கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்ற போது நான் 3வது புள்ளியில் இருக்குமே என்னோடய உயிர் போனால் கூட, உதாரணத்திற்கு 7வது புள்ளிக்கோ இல்லை 6வது புள்ளிக்கோ எனக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருந்தாலும் சோலானது அங்கே போய் செட்டில் ஆகும்.